இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. PKR MPP தேர்தலில் அதிக வாக்குகளுடன் முதலிடத்தை பிடித்த ஃபாமி ஃபாட்சல். PKR கட்சியின் MPP எனப்படும் 20 மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தலில் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சல் முதலாவதாக வந்துள்ளார். உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடாமல் MPP உறுப்பினருக்கு மட்டுமே போட்டியிடுவதாக அறிவித்த போதே ஃபாமியின் வெற்றி உறுதியானதாக கூறப்பட்டது. அமைச்சராகவும் ஒற்றுமை அரசாங்க பேச்சாளராகவும் சிறந்த முறையில் அவர் செயலாற்றி வருவதே அதற்கு காரணம். இந்நிலையில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே அதிக வாக்குகளுடன் அவர் வெற்றி பெற்றுள்ளார். வளர்ந்து வரும் மற்றொரு இளம் தலைவரான இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் அடாம் அட்லி 2வது இடத்தை பிடித்தார். ஸ்லாங்கூர் சென்டோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ், பினாங்கு பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் ஏ குமரேசன், ஜி சிவமலர் ஆகிய 3 இந்திய தலைவர்களும் MPP மன்றத்திற்கு தேர்வாகியுள்ளனர். மெட்ரிகுலேஷன் விஷயத்தில் சரவணனை தவிர மற்ற மக்கள் பிரதிநிதிகள் மௌனம் காப்பது ஏன்? DSK சிவகுமார் கேள்வி. இந்திய மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீடு குறித்து தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ M சரவணன் கல்வி அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது பெரிதும் வரவேற்கக்கூடியதாகும். அவரின் தைரியத்தை பாராட்டுவதோடு நம்மின மாணவர்களுக்காக குரல் கொடுத்தமைக்காக நன்றியும் கூறுவதாக DSK எனப்படும் டினாமிக் சினார் காசி மலேசியா சமூக நல சங்கத்தின் தோற்றுநரும் தலைவருமான டத்தோ N சிவகுமார் கூறினார். ஆனால் சரவணன் ஒருவர் மட்டுமே இங்கு கேள்வி கேட்டால் போதாது. ஏராளமான நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செனட்டர்கள் இருந்தும் அனைவரும் மௌனம் காப்பது ஏமாற்றமாகவும் வேதனையாகவும் உள்ளது. டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் பிரதமராக இருந்தபோது நமக்கு எவ்வளவு மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, இருந்தாலும் வேண்டியதை கேட்டு பெற்றோம். இன்று இவ்வளவு பேர் இருந்தும் சரவணன் போன்ற ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் குரல் கொடுப்பதில்லை. இது மாணவர்களின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். பார்க்க போனால் இன மத பேதமின்றி அனைத்து தலைவர்களும் இதில் குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுவதாக அவர் வலியுறுத்தினார். 21 வயது பெண்ணுக்கு சிறை. நாட்டின் கருக்கலைப்பு சட்டங்கள் காலத்திற்கு ஒவ்வாத ஒன்றென சுகாதார அமைப்பு சாடல். கர்ப்பத்தை கலைக்க மாத்திரைகள் உட்கொண்டதற்காக ஒரு பெண்ணுக்கு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து நாட்டின் கருக்கலைப்பு சட்டங்களை சீர்திருத்துமாறு ஒரு சுகாதார சிந்தனை குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. திட்டமிடப்படாத கர்ப்பங்களின் மூல காரணங்களை புறக்கணித்து பெண்களை குற்றவாளிகளாக்கும் காலத்திற்கு ஒவ்வாத சட்டங்களை இந்த வழக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக சுகாதாரம் மற்றும் சமூக கொள்கை மையத்தின் தலைமை செயல் அதிகாரி அஸ்ருல் காலிப் தெரிவித்தார். எந்த ஒரு பெண்ணும் தனது உடலின் மீது சுயாட்சியை பயன்படுத்துவதற்காக சிறை எதிர்கொள்ளக்கூடாது என ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மலேசியாவின் கருக்கலைப்பு சட்டங்கள் 19ஆம் நூற்றாண்டின் விதிகளை அடிப்படையாக கொண்டவை. அவை நவீன மருத்துவ தரங்களையோ அல்லது இளம் ஏழை அல்லது திருமணமாகாத பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களையோ பிரதிபலிக்கவில்லை என்று அஸ்ருல் வாதிடுகிறார். பன்னாட்டு உலக அமைப்புக்கு தலைமை ஏற்கும் மலேசியாவின் 30 ஆண்டுகள் காத்திருப்பு முடிவடைகிறது. அமைச்சர் நம்பிக்கை. UN ஹேபிடேட் என்று அழைக்கப்படும் ஐநாவின் மனித குடியேற்ற திட்டத்திற்கான மாநாட்டு தலைவர் பொறுப்பு மலேசியாவின் கைகளுக்கு நெருங்கி வருகிறது. KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சி துறை அமைச்சர் காங்கூர் மிங் அவ்வாறு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். UN ஹேபிடேட் என்பது நிலைத்தன்மை மிக்க நகரங்களின் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் ஐநாவின் துணை அமைப்பாகும். இந்நிலையில் வரும் மே 29ஆம் தேதியன்று கென்யா தலைநகர் நைரோபியில் UN ஹேபிடேட் தலைவர் பதவிக்கான போட்டியில் மலேசியாவை KPKT பிரதிநிதிக்கிறது. அது 2026 முதல் 2029 தவணைக்கான தலைவர் பதவியாகும். மலேசிய தலைவரானால் உலக அளவில் நகர திட்டமிடல் மற்றும் மேம்பாடு தொடர்பான கொள்கைகளை வகுப்பதில் நாடு முக்கிய பங்காற்றும் என்று முடியும் என காங்கூர் மிங் சொன்னார். வெளிநாட்டவர்கள் நடத்தும் வளாகங்களில் அதிரடி சோதனை. நேற்றிரவு கோலஸ்லாங்கூர் ஊராட்சி மன்றம் பண்டார் பூச்சோங் ஆலாம் பகுதியில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் நடத்தும் வளாகங்களில் அதிரடி சோதனை நடத்தியது. இந்த பரிசோதனை அமலாக்கத்துறை, உரிமம் வழங்கும் துறை, சுகாதாரத்துறை,
கோலஸ்லாங்கூர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் மலேசிய நிறுவனங்கள் ஆணையத்தை சேர்ந்த 42 அமலாக்க பணியாளர்களின் ஒத்துழைப்போடு நடைபெற்றது. வணிக எண்கள் இல்லாமலும் சட்டப்பூர்வ அனுமதி மற்றும் வளாக உரிமம் இல்லாமலும் வெளிநாட்டவர்கள் வணிகம் செய்து வருவது கண்டறியப்பட்டு சம்மன்கள், வணிக உரிமம் ரத்து மற்றும் வளாக மூடல் உத்தரவு போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. வெளிநாட்டு தொழிலாளர்கள் யாரும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் கோலஸ்லாங்கூர் ஊராட்சி மன்றம் தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் படையின் 218வது தினம் கோவிலில் சிறப்பு வழிபாடு. 218வது போலீஸ் தினத்தை ஒட்டி அரச மலேசிய போலீஸ் படையின் இந்து உறுப்பினர்கள் கோலாலம்பூரில் புலாபோல் எனப்படும் போலீஸ் பயிற்சி மையத்தில் உள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். நாட்டின் அமைதி மற்றும் போலீஸ் படையின் பாதுகாப்பு வேண்டியும் உறுப்பினர்கள் மத்தியில் ஒற்றுமை உணர்வை வளர்க்கவும் இந்த வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய அந்நிகழ்வுக்கு புக்கித் அமான் குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறையின் துணை இயக்குனர் டிசிபி டத்தோ குமரன் கருப்பண்ணம் தலைமையேற்றார். புக்கித் அமான் மற்றும் கிளான் பள்ளத்தாக்கில் பணிபுரியும் சுமார் 500 இந்து போலீஸ்காரர்கள் அச்சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். போலீஸ் படையில் நிலவும் பல்லின ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையை பறைசாற்றும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது. புக்கித் அமானின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதி துறையின் துணை இயக்குனர் டிசிபி எம்பி ஸ்ரீகுமார் மாதவன் நாயர், புக்கிட் அமான் சிறப்பு பிரிவின் உதவி இயக்குனர் எஸ்ஏசி ஜி சீதாதேவி எம்ஜி நாயர், ஓய்வு பெற்ற போலீஸ் மூத்த அதிகாரி டிசிபி டத்தோ நரணிசேகரன் தங்கவேலு, டிசிபி டத்தோ மனோகரன் கணபதி உள்ளிட்டோரும் அதில் கலந்து சிறப்பித்தனர். சேவல் சண்டையில் ஈடுபட்ட 11 பேர் கைது. நேற்று கோலத்தெரங்கானுவில் சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட இந்தோனேஷியர்கள் உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 32 முதல் 56 வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்கள் கம்போங் அட்டாஸ் டோல் குடியிருப்பு பகுதியில் சேவல் சண்டையில் ஈடுபட்டிருந்த போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக மாநில காவல்துறை தலைவர் டத்தோ முகமது கைருடின் தெரிவித்துள்ளார். மாநில கால்நடை சேவைகள் துறை கொடுத்துதவிய தகவலின்படி மேற்கண்ட இந்த சோதனையில் 4 சேவல்கள், சேவல் சண்டை பத்திரம், 5823 ரிங்கெட் ரொக்கம் மற்றும் இதர பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் அனைவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் காவல்துறையினர் மேல் விசாரணையை தொடர்ந்துள்ளனர். தமிழ்வாணி 2025 மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் சொற்போர் கழக தமிழ் செய்தி வாசிக்கும் போட்டி. மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் தமிழ் மொழி சொற்போர் கழக ஏற்பாட்டிலும் சுங்கைபுலோ மலேசிய இந்தியர் இளைஞர் இணை ஏற்பாட்டிலும் நாடு தழுவிய நிலையில் தமிழ்வாணி 2025 எனும் தமிழ் செய்தி வாசிப்பு போட்டியின் இறுதி சுற்று மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் மருத்துவ குலத்தில் அண்மையில் மிக சிறப்பாக நடந்தேறியது. இயங்கலையில் அடிப்படை தேர்வு சுற்றுகளில் நாடு தழுவிய அளவில் 861 போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் அதிலிருந்த 30 போட்டியாளர்கள் இறுதி சுற்றிற்கு தேர்வாகினர். போட்டியாளர்களுக்கிடையே மறைந்திருக்கும் செய்தி வாசிக்கும் திறனை வெளிக்கொணரும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்போட்டி தமிழ் பள்ளி மாணவர்கள், இடைநிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் பொது பிரிவு என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. செய்தி வாசிப்புக்கே உரிய தொனி, உச்சரிப்பு, உடல் மொழி, முகபாவனை போன்ற கூறுகளின் அடிப்படையில் போட்டியாளர்கள் மதிப்பீடு செய்யப்பட்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் 5 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு கோப்பையோடு முதல் நிலை வெற்றியாளருக்கு 500 ரிங்கெட்டும், 2ஆம் நிலை வெற்றியாளருக்கு 400 ரிங்கெட்டும், 3ஆம் நிலை வெற்றியாளருக்கு 300 ரிங்கெட்டும், 4ஆம் நிலை வெற்றியாளருக்கு 400 ரிங்கெட்டும் மற்றும் 5ஆம் நிலை வெற்றியாளருக்கு 100 ரிங்கெட்டும் வழங்கப்பட்டன. போலி முதலீட்டில் 1,47,350 ரிங்கெட் இழந்த நிதி ஆய்வாளர். கடந்த பிப்ரவரி மாதம் சமூக ஊடகத்தில் பரவி போலி பங்குச்சந்தை விளம்பரத்தை நம்பி முதலீடு செய்த நிதி ஆய்வாளர் பணியில் இருக்கும் நபர் ஒருவர் 1,47,350 ரிங்கெட் இழந்துள்ளதாக கோலுத்தெரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நோர் தெரிவித்துள்ளார். 42 வயது நிரம்பிய அப்பெண் வலைதளத்தில் காணப்பட்ட இணைப்பை சொடுக்கியவுடன் 100க்கும் மேற்பட்டோர் இருக்கும் புலனக்குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளார்.
பங்கு சந்தைகளை வாங்குவதற்கு அப்போலி கும்பல் கொடுத்த வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 1,47,350 ரிங்கிட் பணத்தை செலுத்திய பின் அப்பெண்ணுக்கு எவ்வித லாபமும் கிடைக்கப் பெறாததை அடுத்து காவல்துறையினரிடம் அவர் புகார் செய்துள்ளார். இந்நிலையில் தொடரப்பட்ட இவ்வழக்கு மோசடி சட்டத்தின் கீழ் தீர விசாரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு காட்சியுடன் விஜய் சேதுபதியின் ஏஸ் திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெளியீடு. நடிகர் விஜய் சேதுபதி, ருக்மிணி, யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ள ஏஸ் திரைப்படம் மலேசியா உட்பட உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் நேற்று வெளியீடு கண்டது. 7GS என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வீடு புரொடக்ஷன்ஸ் இப்படத்தின் மலேசிய விநியோகஸ்தர்கள் ஆவர். இந்நிலையில் அதன் பிரம்மாண்ட வெளியீட்டை கொண்டாடும் வகையில் LFS-PJ ஸ்டேட் திரையரங்கில் நேற்றிரவு சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்திலிருந்து பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ், நாடாளுமன்ற மேலவை முன்னாள் உறுப்பினர் டத்தோடி மோகன், கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் கன்சல்டன்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோ காமில் ஒத்மான், மலேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகமான ஃபினாஸின் முன்னாள் இயக்குனர் ராஜேஸ்வரன் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிந்தனர். சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்த வீடு புரொடக்ஷன்ஸ் வந்திருந்த பிரமுகர்களுக்கும் சிறப்பு செய்தது. ஏராளமான உள்ளூர் கலைஞர்களும் பிரபலங்களும் வந்திருந்த நிகழ்வுக்கு ஜூனியர் குப்பண்ணா, மெட்ராஸ் பேக்கரி ஆகியவை உணவு ஆதரவு வழங்கின.